வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழிப்பு. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். விழிப்பு நிகழ்வோடு சபா குகதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சபா குகதாஸ் அவர்கள் யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு மிக ஆளுமையான ஊடகவியலாளராகவும் அத்தோடு பல பொது வேறு திட்டங்களை செய்கின்றவரும் ஈழத்தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களை ஒரு முன்னோக்காக பல ஊடகங்களில் ஆத்மீயமான எங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு நடுநிலை பேச்சாளராகவும் இருக்கின்ற சபா கோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சபா. வணக்கம் தேவாண்ணா, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுபொருளாக இருக்கப்படுகின்றது எமது விழிப்பு நிகழ்வில் இருந்து எடுக்கப்பட்ட பிரதியை அவர்களுக்கு தேவையான பகுதிகளை மட்டும் இணைத்து அவர்கள் தங்களுக்கான ஒரு சுயநலத்தை, சுய லாபத்தை, சுய சந்தர்ப்பத்தை தேடியுள்ளார்கள். இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்திருந்த நிகழ்வு, நீங்கள் எனக்கு அந்த பதிவை அனுப்பியிருந்த போது உண்மையில் ஊடக தர்மம் புரியாதவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் என்பது புரிகின்றது. உங்களுடைய பார்வை, இதை இணைத்தவர்கள் பற்றிய தகவலோடு நாங்கள் இன்றைய பேசு பொருளாக விழிப்போடு பேசிக்கொள்வோம். STS-இனுடைய விழிப்பு நிகழ்ச்சி தொடரில் இறுதி போர் எப்படி நடந்தது, அந்த போரில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக நான் அந்த களத்திலிருந்து நேரடியாக இருந்து வந்தவன் என்ற வகையில் பல விடயங்களை அங்கு நான் தெளிவாக பதிவு செய்திருந்தேன். அதில் குறிப்பாக தமிழீழ தேசிய தலைவர் அவருடைய இறுதி போரின் இறுதி நாட்களில் அவருடைய செயற்பாடுகள், அவர் எப்படி இறுதி வரை களமுனையில் நின்று 17ஆம் தேதி வரை அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்று அறிவிக்கப்படும் வரையான நேரம் வரை எப்படி அந்த நிலைமை அங்கு இருந்தது என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவாக அதில் பதிவு செய்திருந்தோம். அவ்வாறு பதிவு செய்திருந்த அந்த விழிப்பு நிகழ்ச்சியில் அந்த நாங்கள் 17ஆம் தேதி இந்த போராட்டம் மௌனித்து விட்டது, அங்கு 18ஆம் தேதி தான் இலங்கை இராணுவத்தினரால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் தளபதிகள் உள்ளிட்டோரின் உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பதிவு செய்தும் அவர்கள் அந்த விடயங்களை தவிர்த்து நாங்கள் அந்த ஆனந்தபுரம் யுத்தம் எப்படியான ஒரு முன்னகர்வுக்கு அடிகோலி இருந்தது, அது எதிரிகளால், அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் தடை செய்யப்பட்ட சர்வதேச ஆயுதங்களை பயன்படுத்தி எப்படி முறியடிக்கப்பட்டது என்ற அந்த விடயத்தை மட்டும் அங்கு பதிவு செய்து அதில் தலைவருடைய நினைவேந்தலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்ற விடயங்களை தொகுத்து ஒரு சிறு தொகுப்பாக அந்த விழிப்பு என்கின்ற நிகழ்ச்சி தொடரை வெட்டி எடுத்து வேறாக்கி அந்த இதை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்து அவர்கள் தலைவருடைய வீரச்சாவு நிகழ்வை செய்வதற்கான அந்த 8ஆம் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்பாக அதை தங்களுக்கு ஒரு பிரசார யுக்தியாக அவர்கள் பயன்படுத்தி இருந்தார். உண்மையில் இதில் வேதனையான விடயம் என்னவென்றால், தலைவர் வீரச்சாவு அடைந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன் 17ஆம் தேதி 2009 மே முதல் அறிவித்தது சர்வதேச பொறுப்பாளர் குமரன் பத்மநாதன் தான் அறிவித்திருந்தார். அதன் பிறகு அந்த களமுனையில் இருந்து வந்த பல போராளிகளால், நேரடியாக முன்னணி போராளிகளால் வெளிப்படையாக ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழல் இருக்கிற போது சம்பவம் நடைபெற்று இன்று 16 ஆண்டுகள் கழிந்து கொண்டிருக்கிற சூழலில் இந்த நிகழ்வு 8ஆம் மாதம் 2ஆம் தேதி அப்படி ஒரு நிகழ்வு நடத்த வேண்டிய தேவை எதற்கு என்ற கேள்வி ஒன்று எழுகிறது. முதலாவது. இரண்டாவது, அப்படி ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு இப்படியானவர்களின் கருத்துக்களை, நேரடி களத்திலிருந்து வந்து பதிவு செய்தவர்களின் கருத்துக்களை
தங்களுக்கு சாதகமாக மாற்றி இருப்பது உண்மையிலேயே அது ஒரு தர்மத்துக்கு பிழையான ஒரு விடயம். உண்மையாக விசுவாசமாக தமிழீழ விடுதலை போராட்டத்தை நேசிக்கிறவர்கள் அல்லது தலைவர்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தை நேசிப்பவர்கள் அல்லது மாவீரர்களை மனதில் நினைத்துக் கொள்பவர்கள் அவருடைய தியாகத்தை போற்றுபவர்களாக இருந்தால் இப்படியான வேலை செய்திருக்க கூடாது. செய்திருந்தால் அது தவறு. அது உண்மையாக அது நாங்கள் அந்த விடுதலை போராட்டத்துக்கு செய்கிற துரோகமாகத்தான் என்னால் கணிப்பீடு செய்ய முடியும். அதில் நான் சொன்ன முக்கியமான விடயங்களை விட்டு தங்களுக்கு சாதகமாக அந்த விடயத்தை கையாண்டிருப்பதை என்னை பொறுத்தவரையில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னுடைய கருத்து மாத்திரமல்ல, பலருடைய கருத்துக்களும் அப்படித்தான் அங்கு எடுத்து போடப்பட்டிருக்கு. அதில் நான் பின்னோக்கி பார்க்கின்ற போது பலருடைய கருத்துக்கள் தங்களுக்கு சாதகமாக அவர்கள் தொகுத்தெடுத்திருக்கிறார். ஆகவே இப்படியான ஒரு பின்னணியில் அந்த செயற்பாடு நடத்தப்பட்டது உண்மையில் எங்களுடைய இனத்துக்கும் ஒரு பலவீனம். அது மாத்திரமல்ல, அந்த பெரிய ஒரு மாபெரும் மாவீரன் விடுதலை போராட்டத்தை பெரியதொரு சாம்ராஜ்யத்தை நடத்தி முடித்த தலைவனுடைய அந்த வீர வணக்க நிகழ்வு நடைபெற்ற விதம் அல்லது அது அறிவிக்கப்பட்ட திகதி, அங்கு நடந்த காட்சிகளை பார்க்கிற போது மிக அளவற்ற ஒரு வேதனையாகத்தான் அது இருந்தது. வேதனைக்குரியது மாத்திரமல்ல, அதை ஒழுங்குபடுத்தி அப்படி செய்தவர்கள் என்ன நோக்கத்திற்காக அப்படி செய்தார்கள் என்ற கேள்விதான் இப்பொழுது எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. தாயகத்தில் அதை யாருமே ஏற்றுக்கொள்வது போல இல்லை. தாயகத்தில் இருக்கிற மக்கள் அதை ஏற்றுக்கொள்வது போல இல்லை. அது கடந்த மாதங்களில் எப்படி துவாரகா என்பவர் ஒருவர் வந்தாரோ அப்படியான ஒரு செயற்பாடாகத்தான் அதையும் அவர்கள் தாயகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் பார்க்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்களும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் சிந்திக்கிறார்கள். அங்கு நிகழ்வில் கலந்து கொண்டோர் எண்ணிக்கையை ஒப்பிடுகிற போது பெரும்பாலானவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது. ஆகவே இந்த STS தொலைக்காட்சியில் நாங்கள் விழிப்பு நிகழ்ச்சியில் போட்ட அந்த விடயத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதை இதில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதை நீங்கள் முதல் பார்க்கும்போது உங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? அதாவது நாங்கள் ஒரு நல்ல தேவைக்காக ஒரு பொது கூட்டாக அனைவரும் இணைந்து செய்ய வேண்டிய விடயங்கள் என்று இருக்கின்றது. பல விடயங்கள் நன்மையான விடயங்களை நாங்கள் அதிலே பார்த்திருந்தோம். அதை ஒழித்து இப்படி செய்தவர்களின் அந்த முதல் முறை நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? வெளிநாட்டில் இருக்கின்ற என்னுடைய ஆதரவாளர்கள் இறுதி போர்க்களத்தில் இருந்து இருக்கின்ற பலர் தான் எனக்கு அந்த லிங்கை உடனே அனுப்பினார்கள். நான் நினைக்கிறேன் அது போடப்பட்ட ஒரு சில நாட்கள் கழிந்த பிறகுதான் எனக்கு அந்த லிங்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த லிங்கை போட்டவர்கள் கூட கீழே எழுதியிருந்தார்கள். எனவே நான் அவர்களுக்கு இந்த விழிப்பு நிகழ்ச்சியினுடைய முழுமையான லிங்க், அந்த 30 நிமிட எங்களுடைய உரையாடல் போட்டிருந்தேன். அவர்கள் உடனே கீழே எழுதியிருந்தார்கள், உங்களுடைய இந்த பேட்டியை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள், நீங்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார்கள். ஆகவே நான் அதுக்கு பிறகுதான் வடிவாக பார்த்த போது எனக்கு சரியான மன வேதனையாக இருந்தது. என்னென்றால் பார்த்தவுடனே உண்மையிலேயே அவர்கள் ஒரு நேர்மையானவர்கள் அல்லது உண்மையாக விசுவாசமாகத்தான் தேசிய தலைவருடைய அந்த வீர வணக்க நிகழ்வை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய அந்த உரையாடலை சரியான முறையில் அங்கு பதிவு செய்திருக்கவும். ஏனென்றால் அவர்கள் ஒரு முறையற்ற வகையை செய்கிறார்கள் என்பதை என்னுடைய அந்த உரையாடல் மாத்திரமல்ல பலருடைய உரையாடல்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றியதிலிருந்து புரிகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுக்கு சாதகமாக சிலரை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதாவது வெளிநாடுகளில் இருக்கின்ற முன்னாள் போராளிகள் அல்லது 2ஆம் நிலை தளபதிகள் என்ற பெயரில் இருந்த ஒரு சிலர் கூட அங்கு அவருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றால் போல் கதைப்பதை பார்க்க எனக்கு கவலையாக இருந்தது. அவர்கள் சுயமாக கதைப்பதாக இல்லை. அவருடைய உரையாடல்கள் நாங்கள் யுத்த காலத்தில் அவரோடு பழகுகிற போது அவர்கள் இருந்த கதை கம்பீரம், அவருடைய வாய் தர்க்கம் எல்லாம், அதாவது அது தொடர்பாக கதைக்கிற போது நான் பார்க்கிற போது மிக வேதனையாக இருந்தது. உண்மையாக இவர் தானா கதைக்கிறார்? என்னுடன் அங்கிருக்கிற உண்மையான போராளிகள் பல அந்த லிங்கை, அவர்கள் கதைக்கிற லிங்கை அனுப்பி அதையும் கீழே பதிவு செய்திருந்தார்கள். உண்மையாக இவர் கதைப்பது போல இல்லை, இவர் பழைய ஆள் இல்லை, இவர் ஒரு வித்தியாசமான ஆளா மாறி இருக்கிறார். அல்லது சிலர் அதிலே
ஓப்பனா போட்டிருந்தார்கள், இவர்கள் விலை போயிட்டார்கள். அப்ப அப்படியான அந்த நிலைமை தான் அங்கு இருந்தது. உண்மையாக அந்த வீரவணக்க நிகழ்வு அறிவிப்பு 8ஆம் மாதம் 2ஆம் தேதி அறிவிக்க வேண்டிய தேவை இல்லை. அது உண்மையிலேயே மே 17ஆம் தேதி அறிவிக்கப்பட வேண்டும் கட்டாயம். இதில் எந்த முரண்பாட்டுக்கும் யாரும் உட்பட முடியாது என்று சொன்னால், இந்த தலைவனுடைய வரலாறு, அவருடைய வீர மரணம், அவருடைய அந்த வீர வணக்க நிகழ்வு, அவருடைய உச்ச தியாகத்தினுடைய வரலாறு ஒவ்வொரு ஆண்டும் மே 17ஆம் தேதி மிக எழுச்சி பூர்வமாக அவருடைய அந்த வீர வணக்க நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட வேணும், கொண்டாடப்பட வேணும். 18ஆம் தேதி உண்மையாகவே அது இனப்படுகொலை நாள், தமிழின படுகொலை நாள். அந்த தமிழின படுகொலை நடத்திய தரப்புகளையும் அதுக்கு ஆதரவாக இருந்த தரப்புகளை நோக்கி பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி கோருகிற ஒரு நாளாக அது இருக்க வேண்டும். அது நீதி கோருகிற நாளாக இருக்க வேண்டும். நீதியை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் தொடர்ந்தும் அது இன அழிப்பு நாளாக வரலாறு பதிவு செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த இன அழிப்பு நாளை மறைப்பதற்கு அல்லது வேறொரு தரப்பினுடைய நிகழ்ச்சி நிரல், எங்களுடைய வரலாற்றை குழப்பி இதை பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த நிகழ்வு அறிவிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த நிகழ்வு உண்மையாக ஒரு பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் செய்கின்ற ஒரு நிகழ்வாக அது அமையப்பெறவில்லை. உண்மையிலேயே இயக்கத்துக்கான ஒரு கட்டமைப்பு, இயக்கம் செய்யக்கூடிய சில செயற்பாடுகள், அவை எல்லாவற்றையுமே அதில் கொச்சைப்படுத்துகின்ற வகையில் தான் அந்த செயற்பாடுகள் அங்கு அமைந்திருந்தன. மிக ஒரு வேதனையாக இருந்தது. அந்த படையணிகள் ஒவ்வொன்றும் வந்து மலர் வளையம் வைப்பது போன்று, அது மாத்திரமல்ல அந்த பரி உடுப்பு அவர்கள் போட்டிருந்த விதம், அதாவது ஒரு ஜெகட் வடிவில் அதை அமைத்து போட்டிருந்த விதம், உண்மையிலே அந்த பரி உடுப்பு போடுவதற்கு அது சாதாரணமாக யாரும் போட்டுவிட முடியாது. ஆரம்பத்தில் அந்த வரி உடுப்பு போடுவதற்கு மிக கஷ்டப்பட்டவர்கள் பலர், இயக்கத்தில் இணைவதற்கே பலருக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தது. ஆனா பிற்பட்ட காலங்களில் இயக்கத்தில் இணைந்தாலும் அதற்கு கடுமையான பயிற்சிகள் எடுத்து அந்த பயிற்சிகள் நிறைவேற்றிய பிறகு அதை பரட்டடிக்கிற போதுதான் அந்த வரி உடுப்பு கொடுக்கப்படும். அப்படியான ஒரு பெரிய பெரிய தியாகங்கள், சில கட்டுப்பாடுகள், சில மன உறுதிகள் எல்லாவற்றின் அடிப்படையில் தான் அந்த உடுப்பு, அந்த சீருடை வழங்கப்படும். ஆகவே அந்த சீருடையை அவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அதில் அவர்கள் மற்றவர்கள் எள்ளி நகை ஆடுகிற அளவுக்கு உண்மையிலேயே அதை அப்படி செய்திருக்க கூடாது. அவர்கள் பிழையான வழியில் செய்தாலும் அதனை கொச்சைப்படுத்துகிற வகையில் அவர்கள் முடித்திருக்கிறார்கள். அதுதான் அங்கிருக்கிற மிக பிரதானமான கவலை. உண்மையில அந்த இயக்கம் சார்ந்த படையணிகள் அந்த மலர் வளையம் வைப்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த வரி உடுப்பு பாவிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த அறிவிப்புகள், ஒரு மாபெரும் தலைவன், ஒரு இனத்துக்காக போராடின உலக தலைவன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேசிய தலைவன், அவருடைய விடுதலை வீரமரண நிகழ்வு வெறுமனே ஒரு கராச் மாதிரியான ஒரு மண்டபத்துக்குள், அந்த மண்டபத்தை பார்க்கிற போது ஒரு வாகனங்கள் விடுகிற கராச் போல, ஒரு வாகன பார்க்கிங் நடத்துகிற கராச் போலதான் அது இருக்கு. அப்படியான ஒரு இடத்தில் அது நடத்தப்பட்டிருப்பது ஒரு சரியான கவலை. தாயகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும், பெரும்பாலான மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருப்பவர்களை போல அல்ல. அவர்கள் உணர்வு பூர்வமாக இருக்கிறார்கள். ஒரு திறந்த வழி சிறைச்சாலைக்குள் இருக்கிறார்கள். ஒரு சில ஒரு குறிக்கப்பட்ட ஒரு 5% செய்கிற பிழையான நடவடிக்கைகளை வச்சுக்கொண்டு தாயகத்துல எல்லாரும் தலைகீழாயிட்டணும்னு சொல்லக்கூடாது. அது தவறு. என்னை பொறுத்தவரையில் தாயகத்தில் இந்த இராணுவ கெடுபிடிகள், பயங்கரவாத தடை சட்டங்கள் அல்லது புலனாய்வாளர்களுடைய கண்காணிப்பு இல்லை என்றால் நிலைமை வேறு வித்தியாசமாக இருக்கும். அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில், புலம்பெயர்ந்த தேசத்தில் ஏன் அவ்வளவு மோசமான ஒரு முறையில் அந்த நிகழ்வு செய்திருக்க வேண்டும்? இது உண்மையிலேயே எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் எங்களுடைய தலைமையையும் கொச்சைப்படுத்துகிற ஒரு செயற்பாடுதான். உண்மையாக இந்த போராட்டம் முடிஞ்சதன் பிறகு எடுத்த முன்னகர்வுகள் பல தோல்வி அடைந்திருக்கிறது. தோல்விக்கு மேல் தோல்விக்கு இப்படியான நிகழ்வுகளை அவர்கள் ஒழுங்கு செய்வதற்கான காரணம் மேலும் மேலும் அந்த விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்காகத்தான்.
ஆரம்பத்தில் துவாரகா விடயம், அதை விட அண்ணன் வருவார் என்ற விடயம், அதை விட அண்ணி இருக்கிறான்ற விடயம், இப்படியான விடயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாக இந்த போராட்டத்தை நேசிக்கிறவர்கள், உலக அரசியலை விளங்கியவர்கள், உலக நாடுகளினுடைய நிகழ்ச்சி நிரலை புரிந்தவர்களுக்கு தெரியும். இது எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றையும் எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் எதிர்காலத்தில் கொச்சைப்படுத்தி இல்லாமல் செய்கிற ஒரு விவகாரம் தான். அதுதான் இந்த 8ஆம் மாதம் 2ஆம் தேதி நடந்திருக்கு. இன்றைய விழிப்பு ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது எங்களுடைய பதிவை எடுத்து திரிவுபடுத்தி தங்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும் போட்டுக்கொண்டு அந்த விடயத்தை பற்றி நாங்கள் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த பதிவை அவர்கள் முகநூலில் மட்டுமா அல்லது யூடியூப்பிலும் இணைத்திருந்தார்களா? அது எந்த பகுதியில் இணைத்திருந்தார்கள்? இப்பொழுது எனக்கு தெரிந்தாலும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இது ஒரு விழிப்பாக இருப்பதற்கான ஒரு நிலைப்பாடாக நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றேன். இந்த பதிவு அவர்கள் கரிகாலன் வேலுப்பிள்ளை என்ற ஒரு முகப்புத்தகத்தில் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அதைவிட ஒரு சில யூடியூப் தளங்களிலும் அவர்கள் போட்டிருந்தார்கள். ஆனால் இந்த விடயம் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்கிறது என்னவென்றால், எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அளித்த தரப்பு தான் இதை தொடர்ந்து செய்கிறது. அது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தியை உடனடியாக இலங்கை அரசாங்கமும் தெரிவித்திருந்தது, உலகத்தில் பல நாடுகளும் தெரிவித்திருந்தது. அதே நேரம் இலங்கை அரசாங்கம் உடனடியாக டெத் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருந்தது. ஆனால் அடுத்த சில நாட்களுக்குள் அந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட்டது. அப்பொழுது அதை ஒழுங்குபடுத்திய தரப்புகள் முன்வைத்தது என்னென்று சொன்னால், விடுதலை புலிகளினுடைய தலைவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அதை டிக்ளைர் பண்ணிவிட்டால், அறிவித்து விட்டால், அவருடைய அந்த நிகழ்வு, வீரவணக்க நிகழ்வு அல்லது அந்த அஞ்சலி நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுமாக இருந்தால் அடுத்த கட்டம் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நகர்த்த வேண்டிய ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும். தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அடுத்த கட்டம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாடு அங்கு உருவாகும். அதே நேரம் இந்த பயங்கரவாத தடை சட்டங்கள், விடுதலை புலிகளுக்கான சர்வதேச நாடுகளில் இருக்கிற தடைகள் எல்லாம் எடுக்க வேண்டும். ஆகவே இதுகளெல்லாம் எடுத்துட்டால் பேர்ந்து தமிழ் மக்களினுடைய போராட்டம் வேறொரு புதியதொரு பரிணாமத்துக்கு போகும். அப்படி போறது மாத்திரமல்ல, தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை உடனடியாக முன்வைக்கணும் இலங்கை தரப்பும் இந்திய தரப்பும். அப்ப இப்படியான ஒரு இக்கட்டுக்குள்ள போகொண்டி வரும் என்றதன் அடிப்படையிலையும் அந்த தலைவருடைய வரலாற அப்படியே காலப்போக்கில் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால் அவர் இருக்கிறாரா இல்லையா என்ற நிலைமையை உருவாக்கி விடும். அப்ப இதிலே அவங்க வெற்றி காண வேணுமென்றதான் அவங்களோட நிலப்பாடு. அதுக்குள்ளதான் இப்ப இந்த குழப்பத்தை அவங்க உருவாக்குறாங்க. அதாவது ஒரு தரப்பு இருக்கண்டும் ஒரு தரப்பு இல்லையண்டும் சொல்ற மாதிரி ஒரு நிக்கட்டை உருவாக்குறாங்க. அதே நேரம் இந்த இனப்படுகொலை என்ற விடயத்தை கூர்மப்படுத்தாமல் அது தலைவர் 18ஆம் தேதி இறந்தவர் என்ற ஒரு விடயத்தை வச்சிருக்கணும்ன்றதுக்காகவும் அவருடைய செயற்பாடு இன்னொரு பக்கம் இருக்கு. உதாரணத்துக்கு இந்திய விடுதலைக்காக, இந்திய சுதந்திர விடுதலைக்காக உண்மையிலேயே பெரிய அளவுக்கு போராடினவர் சுபாஷ் சந்திர போஸ் தான் போராடினார். காந்தி சின்ன சின்ன அகிம்சை போராட்டங்கள்ல முன்னுரிமைப்படுத்தப்பட்டு இருந்தாரே ஒழிய, ஆனால் அங்கு அவரால் சுதந்திரம் கிடைத்ததுன்ற அல்ல. உண்மையாக அந்த சுதந்திரம் கிடைக்கக்கூடிய தளத்தை உருவாக்கினது பிரிட்டிஷ்காரர் மீது ஒரு எதிர்ப்பை உருவாக்கி அவர்கள் அந்த நிலைமைக்கு வாரத்துக்கான ஒரு பாதையை திறந்தது சுபாஷ் சந்திர போஸ் தான். அப்ப சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த வீர வரலாறும் அவருடைய அந்த புகழும் அந்த நாட்டில இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவர் பிளைட்ல போனவர் எங்கேயோ போயிட்டாரு. இட்ட வரை அங்க உயிரோட இருக்கிறாருன்னு சொல்லி கொண்டிருக்க தரப்பும் இருக்குதாங்க. உயிரோட இருக்கிறதுக்கு இப்ப அவர்கிட்ட வயசுக்கு இருப்பாரான்னு தெரியாது, இருக்கிறாருன்னு நினைக்கிற தரப்பும் இருக்கு. அதே நேரம் சுபாஷ் சந்திர போஸ பெரிய அளவில் அந்த நாட்டில எழுச்சி கொள்வதாக இப்ப இல்லை. இளைய தலைமுறைக்கு, இந்தியாவில் இருக்கிற இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு அவருடைய வரலாறுகள் பெரிய அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆகவே இதே மாதிரி தான் காலப்போக்கில இன்றைக்கு 16 ஆண்டுகள் கழிஞ்சிட்டு நம்மட இளைய ஆக்களுக்கு தலைவற்ற வரலாறு கனப்புள்ளிகளுக்கு தெரியாது. அப்படின்னா யாருன்னு இப்ப கேட்கிறாங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சா
அப்படி ஒரு ஆள் இருந்ததான்னு கேட்கிற அளவுக்கு தான் நிலைமைகள் போகும். இதுதான் இங்கே இருக்கிற ஆபத்து. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட செயற்பாடு. இதுதான் அந்த மே 17 அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு இன்றைக்கு அறிவித்த தரப்புகளே மௌனமாக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டு அரசாங்கமாய் இருந்தாலும் சரி, சர்வதேச சக்திகளாய் இருந்தாலும் சரி, அவர்களை மௌனிகள் ஆக்கி இருக்கணும். அவர்கள் ஒன்றும் பேசாதவர்களாக இப்பொழுது இருக்கிறார்கள். அவை இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட அஜெண்டா. இது ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல். இதுக்கு பின்னால பல சூழ்ச்சிகள் சூட்சுமங்கள் எல்லாமே இருக்கு. அதனாலதான் நாங்கள் தெளிவாக சொல்றோம், இந்த வீரச்சாவு நிகழ்வு வீர மரணம் என்று சொல்றது, அதாவது 17 உண்மையிலேயே அவர் இறந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை உலகம் முழுக்க சொல்லி ஆண்டுதோறும் மே 17 அனுஷ்டிக்கிற ஒரு நிலைமை வந்தா தான் இனி வரும் காலத்துல அந்த விடுதலை போராட்டத்தின் எஞ்சி இருக்கிற வரலாறை நாங்க தக்க வைக்கிறோம், அல்லது இனிவார தலைமுறைக்கு ஒரு செய்தியாவது கொடுத்து கொண்டிருக்கிறோம். 18 அது இனப்படுகொலை நாள், தமிழ் இனப்படுகொலை நாள். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆகவே இப்படி கார்த்திகை 26 தலைவற்ற பிறந்த நாள், 27 மாவீரர் நாளோ, அதே போலதான் மே 17 தலைவருடைய வீரமரணம், மே 18 இனப்படுகொலை நாள். இதுல வரலாறை நாங்கள் மாற்றக்கூடாது. இப்படி நாங்கள் வரலாறை சரியாக கொண்டு போவோமா இருந்தால்தான் எங்களுடைய இனத்தினுடைய வரலாறு பேணப்படும். விடுதலை போராட்டத்தினுடைய அதி உச்சமான உள்நோக்கம், உண்மை, அதன் யதார்த்தம், அதன் தியாகத்தை எதிர்கால சந்ததி புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆக இது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற இளையோருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இந்த செயற்பாடு அங்க அமைய பெற்று. தாயகத்தில அடக்குமுறை, புலம்பெயர்ந்த தேசத்துல ஒரு குழப்பம். புலம்பெயர்ந்த தேசத்துல அடக்குமுறையை செய்யலாம். ஆகவே இப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டா அங்க இப்ப கொஞ்சம், அதாவது அந்த புலி எதிர்ப்பாளர்களுக்கு இது சந்தோஷமா இருக்கும். அவர்களுக்கு அவல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவைகள் கனவேல பங்கெடுத்து கொண்டிருக்கணும். அது அந்த நிகழ்ச்சி நிரல் போற விதத்துல பார்க்க தெரியுது. ஏனென்று சொன்ன அவர்களுக்கும் இந்த தலைவர் பிரபாகரன் வரலாறை இல்லாமல் பண்ணணும், அவர் தொடர்பாக பேசக்கூடாதுன்ற எண்ணங்கள் எல்லாம் அவைகள்கிட்ட இருக்கு. அதன் அடிப்படையில தான் அவைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு உந்து சக்தியாக இருக்கணும். இந்த சமூக வலைத்தளங்கள்ல மற்றது சில சோசியல் மீடியாக்களுக்குள்ள பேட்டியை எடுக்கிற ஊடகவியலாளர் என்ற போர்வையில வந்திருக்கிறார்கள். அவைகளுடைய ஊடகங்கள்ல பாக்குற போது அவருடைய முகங்கள் எங்களுக்கு ஏலவே தெரியும். பலருடைய அவருடைய செயற்பாடுகளை பார்க்கிற போது அவர்களும் அந்த நிகழ்ச்சி நிரலுக்குள்ளதான் இருக்கணும், அல்லது அவர்கள் அந்த நிகழ்ச்சி நிரலுக்குள்ள தங்களை இணைச்சு கொண்டிருக்கணும் பலர். ஏனென்றால் அது ஊர் 2 பட்ட கூத்தாட்டிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லுவாங்க நம்முடைய இந்த 2 பட்டதுக்குள்ள தாங்களும் அந்த தங்களுடைய அந்த ஆத்திரங்கள், தங்களுடைய கோபதாபங்களை அதுக்குள்ள சேர்த்து அரைச்சிட வேணும் என்றதுல அவர்களும் தீவிரமா இருக்கணும். ஆகவே இது சில வழிகள்ல இப்ப நல்லா இருக்கும். ஆனா காலப்போக்கில் அவர்களும் அந்த வேதனையை அனுபவிக்க வேண்டி வரும், அவருடைய சந்ததி அனுபவிக்க வேண்டி வரும். அவர்கள் அனுபவிக்காவிட்டாலும் அவருடைய தலைமுறை அனுபவிக்க வேண்டி வரும். ஆகவே இது ஒரு இனத்தின் வரலாறு, ஒரு இனத்தின் விடுதலை போராட்டத்தின் தியாகம். அதுக்கு பின்னால நாங்க விளையாடுறோம்னு சொன்னால் அது முதல் நல்லா இருக்கும். அதாவது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். முதல் லட்சங்கள் வரும், கோபனம் இல்லாமல் வெளியேறுகிற நிலைமை இருக்குமா போலதான் இதுவும் முதல் நல்லா இருக்கும். அவருடைய சந்ததி அழிந்து போய்தான் அவர்களுக்கு தெரியாது. அந்த சந்ததி சொல்லி பேசும். இன்று பலரை சந்ததி சொல்லி பேசுகிறது. இன்றைக்கு நாங்கள் இயக்க காலத்துல இருக்கைக்குள்ள இவங்கள் விழுவாரையும் போடுறாங்க, தேவையில்லாத வேலை என்று சொன்னாக்கள் தான் இன்றைக்கு நம்மட தாயகத்துல ஊர்ல இருந்து சொல்லினோம், அட இப்பதான்டா தெரியுது அவன் அருமை, அவன் இல்லாதால இங்கெல்லாம் தரதரையா தெரியுதுகள், இங்கெல்லாம் தலைகளா போச்சு அன்று சொல்ற மாதிரி தான் உங்க நிலைமை மாறும். நாங்கள் வரலாறை சரியாக அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கணும். எங்கட வரலாறை யார் விளங்க நினைக்கிறான், யார் எங்கட வரலாற்றை மாற்ற நினைக்கிறான், யார் எங்களை மாற்றி மேற்கணும்னு யோசிக்கிறான் என்று நாங்கள் சிந்திக்காவிட்டால், அல்லது நாங்கள் அவனுடைய டொலர்களுக்கும் அவனுடைய ஒரு எலும்பு துண்டுகளுக்கும் விலை போறவர்களாக இருந்தால் இனத்துக்கு பாரிய துரோகம். அது இனத்துக்கு இல்லை, எங்கட சந்ததிக்கு செய்யற துரோகம். இனமண்டு கதைச்சால் இப்ப ஒரு சிலருக்கு அது இனமண்டு அதை கடந்து வந்துட்டணும். ஆனா சந்ததி என்று சொல்லித்தான் அவைக்கு நீ நாங்கள் அவைய சண்டையை உரைக்க வைக்குவோம். ஏனென்றா எல்லாரும் சந்ததி அழியக்கூடாதுன்னு தானே சுயநலமா சிந்திக்கணும். அவைய சந்ததி அழிந்து போய்தான் அவை சிந்திப்பினும். ஆகவே இது சாதாரணமான விடயமாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது.
நான் சொன்ன மாதிரி இது ஒரு பாரிய நிகழ்ச்சி திட்டம். இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் தான் இது நகர்கிறது. உண்மையிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வரலாற்று திரிவுகள் எங்களுக்கான ஒரு வரலாற்று பதிவு இல்லாதால் தான் இன்று சிங்களவர்கள் தங்களுக்கான பதிவுகளை ஏமாற்றி எழுதி வைத்துக் கொண்டு அதுதான் புத்த சாதனம், புத்த சாதனத்தின்படி ஈழத்திலே சிங்களவர் தான் முதல் குடியேறிகள் என்ற பல விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு பக்கம் பார்த்து கொண்டு போனால் அது தவறான விடயம். இன்னொரு பக்கம் பார்க்க போனால் தேசிய தலைவரை கரிகாலன் என்று ஒரு பெயரில் அழைப்பது வழக்கம். அந்த கரிகாலன் என்ற பெயரில் புத்தகத்தில் ஊடக தர்மம் புரியாதவர்கள் அந்த ஊடகத்தில் இருந்த உண்மையான விடயத்தை தவிர்த்து அதை இணைத்து போட்டிருந்தால் அதை நாங்கள் இந்த தகவலும் இல்லாமலுக்கு விடலாம், ஒரு பொது விஷயத்துக்கு சென்றிருக்கின்றது. ஆனால் நாங்கள் பேசியதை திரிவுபடுத்தி தங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து போடுவது என்பது மிக மிக கண்டிக்கக்கூடிய விஷயம் என்று நீங்கள் அதை கண்டித்திருக்கின்றீர்கள். இப்போ இந்த ஊடக தர்மத்தில் இவர்கள் இந்த நிலைப்பாட்டில் உங்களுக்கு நீங்கள் பல ஊடகங்களோடு பணியாற்றியிருக்கிறீர்கள். உங்களுடைய சிந்தனை இவர்களுடைய செயற்பாடு இந்த செயற்பாடில் நிறைவாக படி பார்க்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரையில் இவர்கள் தங்களுடைய தேவைக்காக ஊடகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்களே ஒழிய, இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இணைத்தவுடன் கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக இது ஊடக தர்மம், உண்மையான ஊடகங்களை விடுத்து இவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் இதை உருவாக்கி இந்த நகர்வை செய்திருக்கிறார்கள். ஆகவே இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி என்றான், இது ஒரு தரப்பினுடைய நிகழ்ச்சி நிரல். அந்த அஜெண்டாவுக்குள் இவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் உள்வாங்கப்பட்டு இந்த விஷயத்தை நகர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே இதில் அவர்களை பொறுத்தவரையில் இதில் எவ்வளவு தூரம் அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்துக்குள் இருந்தவர்களும் சரி, வெளியில் ஆதரவாக இருந்தவர்களும் சரி, இதில் பங்கெடுத்திருப்பவர்கள் ரெண்டு தரப்பும் எவ்வளவு பற்றுறுதியுடன் இப்பொழுது இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையாக சரியான பற்றுறுதியுடன் இருப்பவர்கள் இப்படியான காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள். இப்படியான போலியான ஊடக பிரசாரத்தின் மூலமாக அதைவிட மிக பெருமதியான அதிஉச்ச தியாகம் நிறைந்த அந்த கட்டமைப்பினுடைய அடையாளங்களை, அதாவது சீருடைகளை பயன்படுத்தி அதன் படையணிகளின் பேரை நாமங்களை பயன்படுத்தி அப்படியான வேலைகள் எல்லாம் செய்திருக்க கூடாது. தலைவருடைய வீர வணக்க நிகழ்வு யாரும் செய்யலாம், அது செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அது செய்ய வேணும். அதுக்குரிய அறிவிக்கப்பட்ட அவர் வீரமரணம் அடைந்த நாள தேதியை மையப்படுத்தி செய்ய வேணுமே ஒழிய, அது நினைத்தால் போல அவரவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்காக நாங்கள் செய்வது என்பது அது உண்மையிலே கொச்சைப்படுத்துவது போலதான். அதனை நாங்கள் மலினப்படுத்துகிற ஒரு செயற்பாடாகத்தான் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது உண்மையிலேயே இது அவர்கள் நினைப்பது போல தாயகத்தில் இது எள்ளளவும் எடுபடவில்லை. யாருமே இதை பற்றி சிந்திக்கவில்லை. நான் சொன்ன புலி எதிர்ப்பாளர்கள் அல்லது புலியை எதிர்க்க வேணும் என்று நினைக்கிற ஒரு சில விசமிகள் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆகவே இந்த விடயத்தில் நான் திரும்ப தெளிவாக சொல்லியதும், இந்த வரலாறு மிக பெருமதியானது. உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் அடுத்தவரிடம் விடுங்கள், அவர்கள் அடுத்தவர்கள் சரியாக அதை கொண்டு செல்வார்கள். நீங்கள் அந்த வரலாறை உள்ளபடி உள்ள மாதிரி உங்களுடைய சந்ததிக்கு கடத்துங்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு யூத இனம் இன்றைக்கு உலகம் வியக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அவங்க தங்களுடைய வரலாறை சரியான முறையில் தங்களுடைய சந்ததிக்கு கடத்தி இருக்கிறாங்க. ஆகவே உங்களால முடியாட்டி நீங்கள் உங்களுடைய வரலாறை உங்களோட பிள்ளைகளுக்கு சரியான முறையில கடத்துங்கோ. உங்களுடைய தனிப்பட்ட கோபதாபங்கள் வேற, ஒரு இனத்தின் வரலாறுன்றது சரியான முறையில் கடத்தப்படணும். இன்றைக்கு சிங்களவர் மகாவம்சம் என்கிற ஒரு பொய்யான கட்டுக்கதை அடங்கிய ஒரு வரலாற்று ஆவணத்தை வச்சு கொண்டுதான் எங்களோட நாட்டை இன்றைக்கு எங்களுடைய தாயகத்தை தங்களோட பிடிக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவை நாங்கள் ஒரு உண்மையான ஒரு தூய வரலாற்றை கொண்ட பூர்வீக இனம் இன்றைக்கு எவ்வளவு தூரம் இப்படி ஒரு பெரிய தியாகம் செய்த பெரிய ஒரு விடுதலை போராட்டத்தை சோழர்களுக்கு பிறகு இந்த இந்து மகா சமுத்திரத்துல நடத்தி காட்டின ஒரு வீர தலைவன் வரலாற்றை எவ்வளவு தூரம் கொச்சப்படுத்துறோம் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு துரோகம் எங்கட இனத்துக்கு செய்கிறோம் என்றதை எல்லோரும் சிந்திக்கவும். உண்மை. இந்த வகையிலே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது, இந்த பதிவை எடுத்து பதிவேற்றியவர்கள் உண்மைக்கு இந்த பதிவு என்பது தேவையான பகுதியை மட்டும் எடுத்து போட்டது என்பது
வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதுவும் எங்களுடைய எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி மூலம் இந்த விழிப்பு நிகழ்வில் நடைபெற்ற இந்த விடயத்தை நீங்கள் எடுத்து அப்படி சரியான தகவலோடு இல்லாமலுக்கு பதிவிட்டது என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதுவும் கரிகாலன் என்று தலைவருடைய அடைப்பேரான கரிகாலன் என்ற பேரில் நீங்கள் வந்து அதை செய்தது என்பதும் தவறான விடயம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கண்டித்துக் கொள்ளுகின்றோம். ஏனென்று சொன்னால் ஒரு நேர்மையாக நாங்கள் தாயக லட்சியத்துக்காக பயணிக்கின்ற ஒரு தொலைக்காட்சியாக தாயகத்தை சபாகோதாஸ் அவர்கள் வந்து நேர்மையாக பல விடயங்களை கதைக்கின்ற இந்த இடத்திலே நீங்கள் அங்கே பேசப்பட்ட 17-18 என்ற அந்த விடயங்களை நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் வெட்டி போட்டது என்பதை மிக கண்டிக்கத்தக்க விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து நீங்கள் ஊடக தர்மத்தை காப்பாற்றாவிட்டால் உங்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் கூட எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு தேசிய விஷயத்தோடு செல்கின்ற இந்த விடயத்தில் நாங்கள் இதை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தாமலுக்கு இதை நாங்கள் இப்படி விடுகின்றோம். ஆனாலும் திரிவுபடுத்தப்பட்ட விடயங்களை நீங்கள் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஊடக தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த ஊடக தர்மத்தை காப்பாற்ற வேணும். ஊடக தர்மத்தின் மூலம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அடுத்தவர்களிடம் நாங்கள் ஒரு பதிவை போடும்போது அவரிடம் கேட்க வேண்டும். அதை அனுப்பி பார்க்க வைத்து அதை சரியாக அதை நாங்கள் போடலாமான்னு சொல்லி நீங்கள் ஒரு தரவை எடுத்தா கொடுத்து செய்ய வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் மிக பெரிய பாரிய பிரச்சனைகளை ஊடக தர்மத்துக்குள் மாட்டுப்படுவீர்கள் என்பது உண்மையான விடயம். எங்களிடமல்ல, ஊடக தர்மங்கள் இருக்கின்றது. அவர்கள் உங்கள் மேல் நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் பேர்ந்துதான் நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய விழிப்பு நிகழ்வில் சபாகோதாஸ் அவர்கள் தாயகத்திலிருந்து மிக ஆளுமையான ஒரு ஊடகவியலாளராகவும் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினராகவும், அது மட்டுமல்லாமலுக்கு ஒரு வரலாற்று ஆசிரியர், இவ்வளவு தூரம் இந்த வரலாறுகளையும் தரவுகளையும் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பேசுகின்றார் என்றால் சும்மா பேசவில்லை. அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் புரிந்து வைத்திருக்கின்ற விடயம் சமுதாயத்துக்கு தேவையான விடயங்களையே எங்களோடு பேசிக்கொள்கின்றார் பல வருடங்கள். அந்த வகையில் விழிப்புணர்வு தேவை. அந்த வகையில் இந்த விழிப்பு நிகழ்வில் இன்று நீங்கள் கலந்து இதை பார்த்து கொண்டமையிட்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த விழிப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் சவா. நன்றி ரேவண்ணா. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். தொடரும் அடக்குமுறைகளை, ஆக்கிரமிப்புகளை, அரச பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு, விழித்தெழு, விழிப்பு.